எஜுகேஷன் லோன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம், மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா, சரியாக அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை சரியான முடிவு எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஃபாரினில் வந்து படிக்கணும், அவ்வளோ பெரிய காசு கையில் இல்லை அப்படிங்கிறப்ப எஜுகேஷன் லோன் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். நிறைய பேங்க்ஸ் வந்து அது ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நாட்டிலேயே. ஸோ சரியான இடத்துல சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த எஜுகேஷன் லோன் எடுக்கிறதுல நிறைய தவறுகள் வந்து யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த தவறுகள்லாம் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த தவறுக்குள்ளெல்லாம் பண்ணாமல் எஜுகேஷன் லோன் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் நான் இதில் சொல்ல வரேன். சரியா? வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மதுரைக்காரன் விஜய், பிரிட்டன்லேருந்து. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஃபவுண்டர் ஆஃப் பிஎம் குளோபல் கரியர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி ரன் ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்சி ரன் இன் தி யூகே. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணணும், லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அண்ட் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, இல்லை இன்னும் நான் ஆஃபர் லெட்டரே வாங்கலை, எனக்கு எஜுகேஷன் லோன் எனக்கு வந்து நான் கொலாட்ரல் லோனே கிடைக்கல, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா ஸ்பீக் டு மை டீம். யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ், அதுக்கப்புறமேல எஜுகேஷன் லோன், நான் கொலாட்ரல் லோன் வேணும், அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் கொலாட்ரல் லோனும் வந்து என்னோடய டீம்னால் உங்களுக்கு எடுத்து தர முடியும். இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் பேங்க்ஸ், அப்புறமேல நிறைய என்பிஎஃப்சிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து டெஃபினட்டாக நான் கொலாட்ரல் லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நல்ல யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வச்சுருக்கிறீங்க அண்ட் நல்ல ஸ்கோர்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அப்படி சப்போர்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா என்னோட வெப்சைட் bmglobalcareers.com போயிட்டு எஜுகேஷன் லோனுன்ற செக்ஷன் இருக்கும், அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என் டீம் உங்கள்கிட்ட பேசுவாங்க அண்ட் தென் ஐல் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ பர்சனலி. உங்களுக்கு கரெக்டான இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எல்லாரும் நிறையா பண்ணுற ஒரு இது என்னென்னா, மல்டிபிள் லோன் ஆப்ஷன்ஸை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்குக்கு போய் கேட்குறது, அவங்கக்கிட்ட போய் என்னோடய சிச்சுவேஷன் இது தான், என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து இது தான், நான் இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இன்னும் எனக்கு ஆஃபர் லெட்டர் வரல, இல்லை ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி பேசுவீங்க. அப்பாவையோ அம்மாவையோ கூட கூப்பிட்டு போவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை கண்டிப்பாக வந்து கொலாட்ரல் இருந்தால் தான் வந்து நாங்கள் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்ட்டுருவாங்க. சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எந்த பேங்க் போனாலும் இப்படி தான் சொல்லுவாங்க சொல்லி முடிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எப்பயுமே அப்ளை பண்ணையில் மல்டிபிள் லோன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கணும். நிறைய பேங்க்ஸும் பார்க்கணும், அதே மாதிரி என்பிஎஃப்சிஸும் இருக்கும், இந்தியாவில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து நான் கொலாட்ரல் லோன் வந்து ஈஸியாகவே கொடுப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த மாதிரி வரையில் எல்லா பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பெஸ்ட்டாக எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா சில பேர்னால நான் கொலாட்ரல் லோனுமே கூட எடுக்க முடியும். நல்ல ஒரு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கிறாங்க, இல்லை அப்படின்னா நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த பட்சத்தில் அவங்களால கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்னு நான் சொல்கிறது எப்போனா, உங்களுக்கே தெரியும்ல, அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கப்புறமேல டெபாசிட் பே பண்ணணும். டெபாசிட் பே பண்ணதுக்கப்புறமேல நமக்கு சில சமயம் அன்கண்டிஷனல் ஆஃபருக்கே டெபாசிட் பே பண்ண சொல்லுவாங்க. அப்புறமேல டெபாசிட் பே பண்ணுவீங்க, தென் கேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வாங்குவீங்க. அந்த கேஷ் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீசா அப்ளை பண்ண முடியும். இந்த எஜுகேஷன் லோன் ப்ராசஸே வந்து ஒரு 4 weeks to 5 weeks மினிமம் ஆவது எடுக்கும். சரியா? ஸோ இந்த டைமுக்கு அப்புறமேலாம் நமக்கு லோன் சேங்ஷன் ஆகி வரும். அந்த சேங்ஷன் லெட்டரை நம்ம வச்சு தான் கேஷ் லெட்டரே வாங்க முடியும்னு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்னோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு காட்டு, உன்னோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, உன்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மொத்த காசும் உனக்கு வந்து சேங்ஷன் லெட்டரில் வந்துருச்சுன்னா உனக்கு நான் கேஷ் ப்ரொவைட் பண்ணுறேன், இல்லைனா கேஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது லாஸ்ட் மினிட்ல நமக்கு போக போக கேஷ் அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம கேஷ் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஆர் 2 weeks கூட ஆகலாம், சம்டைம்ஸ் கூட ஆகலாம். இது வந்ததுக்கப்புறமா நம்ம வீசா வேறு அப்ளை பண்ணணும். வீசாவுக்கும் நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக காட்டுறோம். ஸோ இது குறைஞ்சது ஒரு 2 to 3 months. நான் வந்து இதுவே லேட்டு தான். சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு 3 monthsக்கு முன்னாடியாவது இந்த வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் சரியாக இருக்கும். அதுக்கும் லேட்டாக போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கிடைக்காமலும் போகலாம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து அதிகமாக நடக்கிற ஒரு தவறு. இன்னொரு மிகப்பெரிய தப்பு, இதனால் நிறையா பேருக்கு வந்து வீசாவே ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர், நான் சொல்கிறது வந்து எக்கச்சக்கமான பேருக்கு வந்து வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கால்குலேஷனை வந்து தப்பாக பண்ணிடுறது. ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 poundsனு வச்சுக்கலாம். ஓகே, யூகேயில் படிக்க வர்றீங்க, 20,000 pounds. அதுக்கப்புறமேல லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு 9,000 10,000 pounds நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 30,000 pounds.
ஸோ இப்போ நம்ம எஜுகேஷன் லோன் வாங்க போகையில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, 30 லட்சம் ரூபான்னு சொல்லி வாங்கிடுறாங்க. 30,000 பவுண்ட்ஸை வந்து 30 lakhsன்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 112 ரூபா 111 ரூபா இருக்கும். ஒரு பவுண்டுக்கு 112 ரூபா வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணல 35 லட்ச ரூபா வரைக்கும் கூட போகலாம். ஸோ நம்ம 30 லட்ச ரூபா தான் வச்சுருப்போம். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்கும், நம்ம வீசா அப்ளை பண்ண போகிற சமயமோ இல்லை கேஷ் அப்ளை பண்ண போகிற சமயத்துலையோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ 5 லட்ச ரூபா குறையுதா, நான் இப்போ 5 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன், யார்ட்டையாவது நம்ம கடன் வாங்குவோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் அது வந்து 28 days மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அதுக்கு எங்கேருந்து அந்த ஃபண்டு வந்துச்சுன்றதை காட்டணும். இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் லாஸ்ட் மினிட்ல கேட்பாங்க. அந்த சமயத்தில் மாட்டிக்கிறாங்க சில பேர். இது தெரியாமையே வீசாவும் அப்ளை பண்ணி ரிஜெக்ட்டும் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, கரெக்டான அந்த லோனோட டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ சில லோன்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி நம்ம சாங்ஷன் லெட்டர் கொடுக்கலையே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். சில இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். அது வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ராசஸிங் ஃபீஸ் கேட்கல, ஐயோ எனக்கு தெரியாது லாஸ்ட் மினிட்ல இப்படி 30,000 ரூபா 40,000 ரூபான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதெல்லாம் முன்னாடியே கேட்டு வச்சுக்கோங்க. நம்பர் 1. இன்னொரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் பாலிசிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சில எஜுகேஷன் லோன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கையிலேருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் லோன் வாங்கிட்டு வந்துடுவீங்க, வந்ததுக்கப்புறமேல அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். அதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு வருஷம் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமேல தான் ஸ்டார்ட் ஆகுதா இன்ட்ரெஸ்ட், நம்ம இஎம்ஐ வந்து பே பண்ண போகிறோமா இல்லை முன்னாடியே ஆரம்பிக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இப்போ ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பல்காக வந்து ஒரு ப்ரீபேமெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 year வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபா நான் வந்து இப்போ முன்னாடியே நான் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். அது எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. சில இடத்துல வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ரேராக தான் ஃப்ரீயாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேங்க்குக்குமே அது சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் போகையில் நமக்கு இத்தனை இடத்துல வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமேலா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு எது அதில் பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது சில சமயம் ஒர்த்து. சில சமயம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதும் நம்ம இந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு கட்டுறது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். சில சமயம் கம்மியாக கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல எஜுகேஷன் லோன் வந்து வாங்குங்க. அப்படி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நானே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இன்னும் நான் க்ளோஸாக வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர், எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து நானும் என்னோடய டீமும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி இருக்கையில் எஜுகேஷன் லோனும் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கல, அதுதான் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு இமெயில் மட்டும் போட்டு விடுங்க. உங்களுக்கு பர்சனலாக எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் கைஸ். சரியா, வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லை இது ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக பார்த்துட்டு நான் அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலனாலும் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் குட்டி குட்டி ஜாலியான மேட்டர்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். சரியா, எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.